என் செல்ல குழந்தையே, இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்ட என் பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒரு விஷயம் உனக்கு கிடைத்தே தீரும். என் குழந்தையே, வெள்ளிக்கிழமை விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நாளை நடக்கப் போகின்ற விஷயத்தை இன்றே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் என்று எல்லாவற்றையும் சரியாக நீ தெரிந்து புரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாளைய விடியல், மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல், உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த அதிசயத்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன். நீ என்ன நினைத்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரியக்கூடிய விடியலாக உனக்கு இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, எல்லா விஷயங்களையும் தாண்டித்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. ஏனென்றால் பல இன்னல்களும் சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதல்லவா? இந்த நொடி முதல் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான பேரதிசயத்தை முழுமையாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்தாலுமே அதில் உனக்கான நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கான நல்ல திருப்பங்கள் என்றென்றும் வந்து கொண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயம் நிச்சயமாக ஒரு பெருமகிழ்ச்சியை உனக்கு நடத்தி கொடுக்கும். பேரதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். என்றென்றும் நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை உனக்கு நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும். எதிலும் தெளிவில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்ததனாலோ என்னவோ உன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டு வர முடியாத ஒரு தவிப்பு இருந்ததல்லவா? இனி இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கு அத்தனையும் சரியாக நடக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. எதிர்பாராத நேரம் இனி என்னவாகுமோ என்ற பயத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள இன்றே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பிவிட முயற்சி செய்தார்களோ அவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒரு கை பார்க்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என்றென்றும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனையும் ஒன்று சேர்ந்து உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, நிலை தடுமாறி நிற்காதே, மனம் தளர்ந்து விடாதே. மனம் சோர்ந்து போய் நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் எதற்கும் என் பிள்ளை கலங்கி விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நாட்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எல்லா விஷயங்களையுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சரியாக கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுத்தது போல ஒரு அனுபவத்தை இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் உனக்கு கொடுத்தது கிடையாது. இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை
நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ இனிமேலும் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. என் குழந்தையே, எதையுமே கடந்த ஒரு வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயல்லவா? எதையும் கடந்திட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு நீ உன்னை நிச்சயமாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருந்தி விடாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இது. எதையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய தருணம் இது. மனம் கலங்கி நிற்கும் பொழுதும், மனம் தடுமாறி நிற்கும் பொழுதும், நீ பட்ட அவமானங்களை எல்லாம் நீ இப்பொழுதே முழுமையாக தெரிவு செய்ய முன்னேறி வந்துவிடு. நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி இனி நீ யோசித்து எதையும் தொலைத்து விடாமல், இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை தேடிய உன் வாழ்க்கை பயணத்தை நீ நல்லபடியாக தொடங்கிவிடு. எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நானாக என் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு இடையில் இவர்கள் ஏன் வந்து என்னுடைய மனநிலையை கெடுக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாயல்லவா? உண்மையாகவே இந்த மனித மனம் அப்படித்தான். தான் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனைத்தான் இவர்கள் எப்பொழுதுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு எப்பேற்பட்ட கெடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் முழுமையாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி என் நேரத்திலும் இந்த வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். இந்த மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, புரியாத மனிதர்களுக்கு எதையும் சொல்லி புரிய வைப்பது சற்று கடினம். தான் புரிந்து கொள்ளவே கூடாது என்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு நீ எதை நினைத்தும் புரிய வைக்க முயற்சி செய்து எந்த பலனும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இன்று உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். என் பிள்ளை, தடமாறி செல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நேரம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி விடாதே. இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது போல மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டுதானே இருக்கும். அதனால் உனக்கு எந்த கெடுதலை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்பட்டாலும் நிச்சயமாக இவர்களும் திருந்தத்தான் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னின்று இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற எல்லாவற்றையும் நீ தொலைத்து விடாதே. உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல்
உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தப் போகிறது என்றால் கட்டாயமாக என் பிள்ளை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கான எல்லா அற்புதங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகி உனக்கு எதை சொன்னாலும் சரியான புரிதலோடு எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையினுடைய மனது தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் மனதினால் பல மாற்றங்களை அடைந்திருக்கின்றது. நீ நல்ல வழியில் நடந்து சென்றால் கூட அவையெல்லாம் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் வருவது உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, ஏதேதோ பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பது நீ எப்பொழுதும் சரியான புரிதலில் வைத்திருக்க வேண்டும். நிலை தடுமாறி சென்று விடாதே. எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டதல்லவா? இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கான உண்மைகளையும் உனக்கான பொறுமைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும். இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் என்றும் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, நான் உனக்காக எதையெல்லாம் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையோடு இருக்க வேண்டும். அம்மா எதையோ தருகிறாள், எதையோ கொடுக்கிறாள் என்று சொல்லி நீ அவ்வளவு சுலபமாக அதனை விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெளிவாக பெறுவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி எந்நாளும் உனக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி எந்த நேரத்திலும் உனக்கான உண்மைகள் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளைக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையையும் உணர்ந்து நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு நிலையை நோக்கிய இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்நாளும் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் துணை நிற்பது போல நாளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்வரக்கூடிய நேரங்களில் நான் உனக்கு எந்நாளும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும். சந்தோஷம் என்பது உன்னை தொடர்ந்து வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை உனக்கு உணர்த்துவதற்கும் தான் என்பதனையும் புரிந்து கொள். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த வராகி பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு கிடையாது. சரியாக இரு, அத்தனையும் நல்லதாக நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.